நானும் சங்கரும் விரும்பினோம். அதனால் திருமணம் பண்ணிட்டோம். அதனால் எங்கள் குடும்பம் எங்கள் இருவரையும் நடு ரோட்டில் வச்சு வெட்டுனாங்க. அதில் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பையனையோ பொண்ணையோ யாராவது ஒருத்தவங்கள தான் முன்னாடியெல்லாம் ஆணவ படுகொலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதற்கு பின்பு கண்ணகி முருகேசனாக இருக்கட்டும், எங்கள் 2 பேரையாக இருக்கட்டும், நந்தி சுவாதியாக இருக்கட்டும், இது மாதிரி சாதி மறுப்பு திருமணங்கள், காதல் திருமணங்கள் பண்ணுறவங்க எல்லாரையும் கொலை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு போக்கை நம்ம அதற்கு பிறகு நிறையா தொடர்ந்து பார்க்க முடியும். ஏன் இந்த அவங்க எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க, எங்கள் பொண்ணுங்களெல்லாம் நாங்கள் சாமி மாதிரி பார்க்குறோம், நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே அவங்க தான், குலதெய்வம் எல்லாமே அவங்க தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி வளர்த்த பெண்களை சாதிக்காக, வெறும் சாதிக்காக பலி கொடுக்கிற சூழல் தமிழ்நாட்டில் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. கவினோட இன்சிடென்ட், கவினோட ஆணவ படுகொலை இப்போ தமிழ்நாடு எங்கேயும் பேசப்பட்டுருக்கு. சுபாஷினியை எல்லோரும் குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டுருக்காங்க. நிறைய கேள்விகள், சுபாஷினியோட நிலையை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த பெண் எந்த சூழலில் இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா சாதிய கூட்டம் எப்படி மிரட்டி ஒரு பெண்ணை எப்படி வேணாலும் பேச வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு பெண் பேசுவதற்காகவோ இல்லை சுயமான முடிவை எடுப்பதற்காக ஒரு சூழலை இந்த தமிழ்நாடு உருவாக்கி வைக்கலை. அப்படி உருவாக்கி வைக்காத போது எந்த பெண்களிடமும் எந்த ஆண்களும் எந்த சமூகமும் எந்த கேள்வியையும் இங்கே கேட்க முடியாது.